ஆண்டவர் இரட்சகமாய் இயேசு நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். हमारा परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबको इस आराधना में स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीषित करें. இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் அதை அனுசரித்து வருகிறார்கள். इस पाम संडे की आराधना को पूरे विश्व भर में दुनिया भर में लोग इस आराधना में करते आते हैं. நாமும் ஒன்று சேர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். हम भी मिलकर इस वचन को हम ध्यान करें. எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை. मरकुस रचित सुसमाचार उसके 11वें अध्याय को हम पलटें. मरकुस रचित सुसमाचार 11वें अध्याय 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். पहला आयत से हम पढ़ेंगे. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பெகே பெத்தனியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர்கள் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, जब वे यरूशलेम के निकट जैतून पहाड़ पर बेतफगे और बेतनिया के पास आए तो उसने अपने चेलों में से 2 को ये कहकर भेजा, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். सामने के गांव में जाओ और उसमें पहुंचते ही एक गधे का बच्चा जिस पर कभी कोई नहीं चढ़ा बंधा हुआ तुम्हें मिलेगा, उसे खोल लावो. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். यदि तुमसे कोई पूछे यह क्यों करते हो तो कहना प्रभु को इसका प्रयोजन है और वह शीघ्र उसे यहाँ बेच देगा. ஆமென். ஆமென். இங்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில மரணத்துக்கு முன்பாக நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். यहाँ पर हम ये देखते हैं कि ये संभव जो है प्रभु यीशु मसीह की मृत्यु के पहले जो होती है, ये बहुत बड़ी मुख्य संभव. இவர் எருசலேமுக்கு போகிறார். यहाँ पर यीशु मसीह यरूशलेम की ओर जा रहे थे. அப்பொழுது போகும்போது அவர் ஒரு கழுதை அவருக்கு தேவைப்படுகிறது. जब वे जा रहे हैं तो उनके लिए एक गधा के लिए जरूरत थी. அந்த நாட்களை பார்க்கும்போது கழுதை ஒரு விசேஷித்த ஒரு விலங்காய் காணப்பட்டது. उन दिनों में देखते हैं तो गधा जो है बहुत ही एक श्रेष्ठ जानवर था. மிகவும் பணக்காரர்கள் வைத்திருக்கிறது தான் ஒரு கழுதையாய் காணப்பட்டது. बड़े बड़े धनी लोग गधा को रखते हैं. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது கழுதை என்பது ஒரு அற்பமான ஒரு விலங்காய் காணப்படுகிறது. लेकिन आज हम देखते हैं कि गधा को सब कोई साधारण जानवर करके मानते हैं. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது போல उस समय यीशु मसीह के लिए गधा का जरूरत पड़ा, इसीलिए वैसे ही இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கழுதை தேவைப்படுகிறது. आज भी यीशु मसीह के लिए गधा की जरूरत है. அந்த கழுதை தேவைப்படுறது அதை கழுதை கட்டவிழ்க்கும்படியாய் இயேசு விருப்பப்படுகிறார். यहाँ पर प्रभु कहते हैं कि जो गधा बंधा हुआ है उसे खोल ले लावो करके. நம்முடைய வாழ்க்கையும் தேவன் அவர் கட்டவிழ்த்திருக்கிறார். हमारे जीवन को भी प्रभु हमारे सारे बंधन से हमें तोड़े हैं. இயேசு தன்னுடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி இந்த வேலைக்கு அவர் அனுப்புகிறார். यहाँ पर यीशु मसीह अपने चेलों में से 2 लोगों को कहते हैं, अब जाओ और इस काम को करके उस गधा को ले आओ करके. அவர் இந்த கழுதை குறித்தான முழு டீடைலையும் ரொம்ப தெளிவா இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லுகிறார். यहाँ पर प्रभु यीशु मसीह उस गधा के प्रति हर एक विवरण को यहाँ पर बताते हुए हम पाते हैं. ஒரு மனுஷனுடைய ஒரு பயோடேட்டா தயாரிக்கிறது போல இந்த கழுதையுடைய எல்லா ஃபுல் டீடைலும் இந்த வசனத்துல காணப்படுகிறது. जैसे कि एक व्यक्ति की बायोडेटा या सीवी हम तैयार करते हैं, इसी तरह यहाँ पर इस गधा के प्रति एक बायोडेटा को यहाँ पर दिया हुआ है. முதலாவது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். पहला बात प्रभु यीशु कहते हैं, आपके सामने की गांव की ओर जाओ. இந்த கழுதை எங்கு இருக்கிறது, எந்த கிராமத்துல இருக்குது என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். यहाँ पर ये गधा कहाँ है, कौन से गांव में है करके प्रभु यीशु जानते हैं. பின்னாடி இருக்கிற கிராமம் அல்ல, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். पीछे जो गांव है वो नहीं, वरन तेरे आगे सामने की गांव की ओर जाओ. இப்ப அந்த கிராமத்துக்கு போனோடனே அங்க எந்த கழுதை நான் கூட்டி வருது என்று சொல்லி கேள்வி எழுப்பலாம். अगर सवाल उठती होगी, अगर सामने के गांव की ओर जाएंगे तो कौन सा गधा है. இயேசு சொல்லுகிறார், அதில் பிரவேசித்த உடனே அங்க ஒரு கழுதையை நீங்க காண்பீர்கள் என்று பார்க்கிறார். लेकिन यहाँ पर यीशु मसीह कहते हैं, जैसे तुम उसमें प्रवेश करते ही तुरंत पहुंचते ही करके यहाँ पर प्रभु बताते हैं. அந்த லொகேஷனை இயேசு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார்.
वहां पर जो गधा का लोकेशन है उस जगह को भी प्रभु सफाई से बताते हुए पाते हैं। நீங்க அங்க என்ட்ரன்ஸ்லயே நீங்க பார்க்கலாம் அந்த கழுதையை. जैसे आप पहुंचते ही तुरंत एंट्रेंस में ही आपको मिलेगा। என் இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். मेरा प्रभु कितना भला है। ஒரு கழுதையுடைய அட்ரஸை, டீடைலை, லொகேஷனை என் இயேசு தெளிவாய் அவர் அறிந்து வச்சிருக்கிறார். एक गधा के बारे में उसकी पता को, उसकी लोकेशन को, सारे बातों को, उनकी स्थिति को बिल्कुल अच्छी तरह वो जानते हैं। அப்ப நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறோம். अगर गधा के लिए भी प्रभु इतना जानते हैं तो आप और हम कितने विशेष है। ஆமென். ஆமென். ஒரு கழுதை குறித்தான அவருடைய விலாசத்தையே என் தேவன் இவ்வளவு தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார் என்றால், एक गधा के प्रति सारी बातों को अगर प्रभु इतनी अच्छी तरह जानते हैं तो ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களை குறித்து, प्रभु की ओर से बुलाए हुए आपके बारे में, நீங்கள் குடியிருக்கும் இடமெல்லாம் தேவன் அறிந்து வச்சிருக்கிறாருங்க. जहां जहां आपको वास करना है वो जगह तक प्रभु जानते हैं। ஒருவேளை உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஆதார் கார்டுல, உங்களுடைய எலெக்ஷன் ஐ கார்டுல கூட வேற மாதிரி மாறி மாறி கூட காணப்படலாம். शायद आपकी एड्रेस या पता जो है आपकी आधार कार्ड में या वोटर आईडी में तो अलग अलग हो सकता है। ஆனா என் தேவனுடைய குறிப்புல, அவருடைய நினைவுல நம்முடைய அட்ரஸ் ரொம்ப தெளிவாய் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். लेकिन हमारे प्रभु की उस योजना में, प्रभु की उस कार्य में हमारे सारे कार्य बहुत ही विवरण से, अच्छी तरह से लिखा हुआ है। அத இயேசு ஒரு சிட்டில இருக்கிற கழுதையை கூட அவர் சொல்லல, ஒரு கிராமத்துல இருக்கிற கழுதையை பத்தி சொல்லிக்கிறாரு. यहाँ पर प्रभु यीशु एक शगर वाले गधा के बारे में नहीं बताते हैं, वरन एक गांव के गधा के बारे में बता रहे हैं। நிறைய பேர் சொல்லுவோம், நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன், எனக்கு நிறைய விவரம் தெரியாது, என்னுடைய கிராமத்துக்கு நிறைய பேர் வந்ததில்லை என்று சொல்லி கொண்டிருப்போம். हमें से कई लोग इस तरह सोचते हैं या कहते हैं कि हम तो गांव वाले हैं, हमें इतना विवरण नहीं मालूम है, हमें पता भी नहीं है कौन आए कौन जाए करके, जाते हैं करके, ऐसे हम इस तरह सोचते हैं। ஆனால் ஒரு கிராமத்துல இருக்கிற கழுதையை குறித்து என் இயேசு இவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறார் என்றால், நீங்க கிராமத்துல பிறந்திருக்கலாம், ஒருவேளை எந்த வசதி இல்லாத இடத்துல கூட நீங்க பிறந்திருக்கலாம், உங்களுடைய வீட்டு விலாசத்தை கர்த்தர் அறிந்து வச்சிருக்கிறாருங்க. अगर एक गधा के प्रति इस तरह प्रभु कहते हैं तो आप जितने भी बड़े और गांव में रहते क्यों ना हो, रिमोट में रहते क्यों ना हो, लेकिन प्रभु आपके प्रति सारी बातों को जानते हैं। எப்படி ஆதாமையும் ஏவாளையும் அவர் உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல, தான் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்துல அவர் எப்படி அங்க வைத்து அவங்களுக்கு தேவையான விருட்சங்களையும் கனிகளையும் பார்வைக்கும் ருசிக்கும் அற்புதமான ஒரு படைப்பை அங்க கொடுத்துக்கார் பார்த்தீங்களா. அவங்க 2 பேருக்காக அவ்வளவு மரங்கள், அவ்வளவு பழங்கள், அவ்வளவு பூக்கள், அவங்க 2 பேருக்காக 4 பெரிய நதி அங்கு ஓடுகிறதாம். அவ்வளவாய் தேவன் எல்லாவற்றையும் விவரமாய் படைத்து அவங்களுக்கு கொடுத்ததுக்கிறது போல ஆண்டவரால் அழைக்கப்பட்ட உங்களுக்கும் தேவன் எல்லாவற்றையும் அவர் எல்லையை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய லொக்கேஷனை தேவன் அறிந்து வச்சிருக்கிறார். அவருடைய மறைவு ஒன்றுமே இல்லைங்க. जैसे आदम और अव्वा को प्रभु ने बनाया और उनके लिए आदन वाटिका को बनाया, और वहाँ पे हर एक फल, हर एक फूल, हर एक पौधे, पेड़, सब कुछ वहाँ पर था। प्रभु बहुत ही सुंदर तरीक़ा से उनके लिए सारे कुछ को वहाँ पर नियुक्त कर कर और आदम और अव्वा को वहाँ पर रखा, यहाँ तक कि उन दोनों के लिए वहाँ से आदन वाटिका में से वहाँ पर 4 नदियाँ निकलती हुई करके हम वहाँ से हम देखते हैं। तो इसी तरह प्रभु ने आपको और मुझे, जिसने अपने नाम के लिए हमें बुलाया है, वो परमेश्वर आपके और मेरे प्रति हर एक कार्य को, हर एक हमारी सीमा तक वो जानते हैं, हमारे हर एक लोकेशन को वो जानते हैं, बिल्कुल हमारे हर एक विवरण यीशु मसीह जानते हैं। நம்முடைய கெஸ்ட் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க என்றால் நம்ம லொகேஷனை உடனே அனுப்புவோம். ஆனாலும் அவங்க தப்பான வழியில போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. जैसे माने अगर कोई भी मेहमान हमारे घर पे आते हैं तो हम तुरंत उनके लिए अपना लोकेशन भेज देते हैं, लेकिन फिर भी कई लोग घूमते रहते हैं, नहीं पता होता उनका। ஆனா இயேசு இங்க தன்னுடைய சீசர்களை அனுப்புகிறார். लेकिन यहाँ पर यीशु मसीह अपने चेलों को भेजा है। அவங்க கூகுள் மேப்பை வைத்து போகல, उन्होंने गूगल मैप को लेकर नहीं गए, விசிட்டிங் கார்டை வச்சு அவங்க போகல, कोई विजिटिंग कार्ड अपने हाथों में लेके हुए नहीं गए, இயேசு அனுப்பி இருக்கிறார். यीशु मसीह भेजे हैं। ஆமென். आमीन। அப்ப நிச்சயமாய் அவங்களுக்கு அந்த சரியான இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. इसीलिए निश्चय वे बिल्कुल सही जगह पर पहुंचते होंगे। அப்ப இயேசு உங்க குடும்பத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதத்தை அனுப்புறார் என்றால், यीशु मसीह यदि आपके परिवार में, हमारे परिवार में एक अद्भुत को भेजेंगे तो அது எந்த விலாசம் மாறி போறதுக்கு சான்ஸே கிடையாது. वो कभी भी गलत जगह पर नहीं जाएगी। சரியாக
बिल्कुल சரியான நேரத்துல सही समय पर सही वक्त पर அவருடைய ஆசீர்வாதம், यहोवा परमेश्वर के आशीर्वाद, அவருடைய சுகம், उनकी चंगाई, அவருடைய விடுதலை, उनकी छुटकारा, அவருடைய ஊழியக்காரர்கள், उनकी सेवक लोग, அவருடைய தீர்க்க தரிசனம், उनकी भविष्यवाणी, அவருடைய வாக்குத்தத்தங்கள் उनकी सारी वायदाएं நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வந்து சேரக்கூடியதா இருக்கு. हमारे जीवन में निश्चय आकर पहुंचेगी। ஆமென். आमीन। அடுத்ததா நீங்க பார்க்கும்போது आगे यहाँ पर हम देखते हैं तो அந்த கழுதை குறித்து என்ன சொல்றார் उस என்றால், गधा के प्रति क्या लिखा हुआ है। அந்த கழுதைக்கு மனுஷர் ஒருவரும் ஒரு காலுமே அந்த கழுதையில யாருமே பயணித்ததே இல்லையா. वो गधा ऐसे एक गधा है, कभी भी कोई भी उसके ऊपर नहीं चढ़ा। அப்படின்னா அந்த கழுதைக்கு எந்த ஒரு அனுபவமே இல்லை. इसका मतलब वो गधा के लिए कोई भी अनुभव नहीं है। இன்னைக்கு அனுபவம் இல்லைன்னா எந்த ஒரு வேலைக்கு நம்மளால போகவே முடியாது. आजकल कोई अनुभव नहीं है तो कोई भी नौकरी हमें नहीं मिलती। இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கனாலும் சொன்னா கூட உனக்கு 2 வருஷம் அல்லது 5 வருஷம் அனுபவம், 3 அனுபவம் தேவைன்னு எல்லா கம்பெனி சொல்றாங்க. सारे कंपनी लोग कहते हैं आपके लिए 2 या 5 साल का अनुभव चाहिए ही चाहिए करके कहते हैं। यदि आप कॉलेज खत्म किए क्यों ना हो, लेकिन अनुभव को मांगते हैं। ஆனா இயேசு சொல்றாரு, लेकिन यहाँ पर यीशु मसीह कहते हैं கழுதைக்கு ஒரு அனுபவம் இல்ல, ये गधा के लिए कोई भी अनुभव नहीं है, ஆனால் அந்த கழுதை எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். फिर भी ये गधा मेरे लिए जरूरत है। அநேக பேர் என்ன சொல்லுவோம், कई लोग हम क्या कहते हैं, எனக்கு ரொம்ப அனுபவம் இல்ல, मेरे लिए कोई अनुभव नहीं है, பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது, मैं प्रचार करने नहीं जानता, நான் பைபிள் காலேஜ் படிக்கல, मैंने बाइबल कॉलेज नहीं पढ़ा, நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்துல பிறக்கல, मैंने एक पासवान के परिवार में जन्म नहीं हुआ, எனக்கு அவ்வளவு படிப்பு இல்ல, मेरे लिए मैं बिल्कुल इतना ज्यादा नहीं पढ़ा। அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கோம். ऐसी कई बातों को हम कहते रहते हैं। எப்படி மோசே சொன்னார் பாத்தீங்களா, जिस तरह मूसा ने कहा, ஆனாலும் கர்த்தர் மோசேயை தான் எழுப்பினார். लेकिन फिर भी यहोवा परमेश्वर मूसा को ही खड़ा किया। அதே போல கர்த்தர் இன்றைக்கு நம்மள தான் அவர் அழைக்கிறார். इसी तरह प्रभु हमें ही बुलाते हैं, நம்ம தான் அவருக்கு தேவை. हम ही यहोवा परमेश्वर के लिए जरूरत है। முன்ன அனுபவம் இருக்குதோ இல்லையோ, शायद आपके लिए अनुभव है कि नहीं, कोई बात नहीं, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. हम यहोवा के हाथों में समर्पित करें, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். वो हमारे लिए सब कुछ संभालेंगे। ஆமென். आमीन। அவர் நேர்த்தியாய் நடத்துகிறவராய் वो இருக்கிறார். उचित रीति से हमें चलाएंगे। நமக்கு வேண்டிய எல்லா அனுபவங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவராய் இருக்கிறார். हमारे जो भी अनुभव की जरूरत है वो सारी बातों को पवित्र आत्मा हमें सिखाएंगे। சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், साधारण मछुए थे, கர்த்தர் படிப்பறிவில்லாதவர்கள் தான் அவர்கள். जरूर वो अनपढ़ थे, அவர்களை கர்த்தர் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் அவங்களை யூஸ் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. प्रभु कितने अच्छी रीति से उन सबको इस्तेमाल किया, उन चेलों को इस्तेमाल किया करके हम देखते हैं। ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறவராய் இருக்கிறார். इसीलिए पवित्र आत्मा जो है हमें सारी बातों को सिखाते हैं। அடுத்ததாக அந்த கழுதை குறித்து பார்க்கும்போது आगे उस गधा के बारे में जब देखते हैं तो அது கழுதை குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है गधा का बच्चा। அப்ப அந்த கழுதையுடைய அந்த ஏஜை குறித்து கூட என் தேவன் டீடைலா அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். यहाँ पर गधा की उम्र तक प्रभु विवरण बता रहे हैं। ஆமென். आमीन। இன்னைக்கு நம்முடைய ஏஜ் கூட ஒவ்வொரு ஐடி ப்ரூஃப்லயும் வித்தியாசமா இருக்குது. आज हमारा उम्र भी हर एक आईडी प्रूफ में अलग अलग हो जाती है। ஆனால் கர்த்தர் இந்த கழுதையுடைய குட்டி, அதாவது ஒரு டீனேஜ்ல ஒரு யூத்தோ இருக்கிற ஒரு காரியத்தை அங்க செலக்ட் பண்ணிக்கிறதை நான் பார்க்கிறோம். लेकिन यहाँ पर प्रभु वो गधा की बच्चा, शायद वो जवानी में हो सकता है, एक टीनेज में हो सकता है, उसे यहाँ पर प्रभु बता रहे हैं। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. ஒரு வயதான ஒரு முதிர்ந்த ஒருத்தரை தெரிந்து கொண்டு கர்த்தர் அவரை பயன்படுத்தணும்னு அவருடைய விருப்பம் இருக்கலாம். அதே சமயத்துல வயசே இல்ல, அனுபவமே இல்ல, அவர்களையும் கர்த்தர் எடுத்து யூஸ் பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். शायद एक बहुत ही अनुभवशाली जो बुजुर्ग लोगों को प्रभु इस्तेमाल करते हैं, वो कितनी सही बात है। लेकिन वैसे ही प्रभु जो अनुभव है ही नहीं, बिल्कुल जवान में क्यों ना हो या युवा क्यों ना हो, प्रभु आपको भी इस्तेमाल करेंगे। ஈவன் சிறு பிள்ளைகளை கூட கர்த்தர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய, यहाँ तक कि छोटे बच्चे को भी, बालकों को भी प्रभु इस्तेमाल करते हैं। தேவனை இன்னும் அறியாத சாமுவேல்ட்ட அவர் பல ரகசியங்களை தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். वहां पर हम देखते हैं पुराना नियम में जो सामुएल बच्चा था छोटा, उन्होंने प्रभु को नहीं भी जानता था, लेकिन फिर भी परमेश्वर उनसे भी बातें करते थे। மனுஷர்கள் தான் சிறு பிள்ளைகளை அதட்டுவார்கள். मनुष्य ही हम छोटे बच्चों को डांटते हैं, உனக்கு ஒண்ணும் தெரியாது, तू कुछ नहीं जानता நீ करके, அமைதலாயிரு, तू चुप हो जा, சிறு பிள்ளை. तू छोटा है। ஆனா கர்த்தர் அந்த சிறு பிள்ளையை எடுத்து அவர் ஆசீர்வதித்து பயன்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். लेकिन यहोवा परमेश्वर छोटे बालकों को भी लेकर इस्तेमाल करने वाला परमेश्वर है। எரேமியாட்ட கர்த்தர் சொல்லுகிறார், यिर्मयाह नबी से प्रभु ने कहा, நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வைக்கிறேன் என்று சொன்னார். मैं तुझे जातियों के लिए भविष्यवक्ता बनाऊंगा।
बनाऊंगा। ஆனா எரேமியா என்ன சொல்றார்? लेकिन यिर्मयाह ने भी क्या कहा? நான் தான் சிறு பிள்ளை என்று मैं சொல்லுகிறார். तो छोटा बच्चा हूँ। ஆண்டவர் சொல்றார் நீ சிறு பிள்ளை நீ சொல்லாத. लेकिन यहोवा परमेश्वर कहते हैं तू बालक करके मत बोलो। என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன் என்று मैं சொல்லுகிறார். अपने शब्दों को तेरे मुंह पे रखता हूँ। அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று मैं சொல்லுகிறார். अधिकार को देता हूँ। ராஜாக்களுக்கு நீ தீர்க்கதரிசனம் तू சொல்லுவாய். राजाओं के लिए भविष्यवाणी करेगा। சாலமோன் ராஜா அவர் ராஜாவாகும் போது 20 வயது தாங்க. सुलेमान राजा जब राजा के अभिषेक किया गया राजा के तौर पे तो उनका सिर्फ 20 उम्र था। ஆனாலும் கர்த்தர் அவ்வளவு விசேஷித்த அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. लेकिन प्रभु फिर भी उनके लिए श्रेष्ठ अभिषेक को ज्ञान को बुद्धि समझ को दिया है। அது மட்டும் அவன் சிறியவனோ பெரியவனோ என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. वो छोटा बड़ा वो कोई बात नहीं है प्रभु के लिए। ஆண்டவருக்கு தேவை. बस प्रभु के लिए प्रयोजन में आना चाहिए। மீண்டும் இந்த கழுதையை பார்க்கும்போது दोबारा इस गधा के बारे में पढ़ेंगे। இப்போ கழுதையோட நிலைமை எப்படி இருக்கிறது? अभी यहाँ पर गधा की परिस्थिति क्या है? அது கட்டப்பட்டிருக்கிறது. वो बंधा हुआ है। அதையும் என் இயேசு அறிந்திருக்கிறார். वो बातों तक प्रभु जानते हैं। இயேசு பல கிலோமீட்டர் தூரத்துல அவர் இருக்கிறாரு. यहाँ पर यीशु मसीह कहीं दूर में वो खड़े हैं। ஆனாலும் लेकिन அவ்வளவு தூரத்துல இருக்கிற கழுதையுடைய இப்ப கரண்ட் நிலைமையை கூட இயேசு அவர் அறிந்து வச்சிருக்கிறார். इतने दूर पे होने के बावजूद भी यीशु मसीह उस गधा की परिस्थिति को वो बिल्कुल अच्छी तरह जानते हैं। ஆமென். आमीन। அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறார். वो दूर और समीप का परमेश्वर है। இன்றைக்கு இப்பொழுது நம்முடைய நிலைமையை நம்முடைய வேதனையை அவர் அறிந்து வச்சிருக்கிறார். अभी का हमारी परिस्थिति को वेदनाओं को प्रभु जानते हैं। ஒருவேளை நீங்க சொல்லலாம் இப்பொழுது நான் இருக்கிற இந்த கஷ்டம் இந்த பாடுகள் யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். शायद आप सोचे होंगे कि मेरा कष्ट मेरी वेदना कौन जानते हैं करके आप सोचते होंगे। இல்ல இந்த நொடியில கூட लेकिन प्रभु इसी घड़ी में भी सेकंड में भी இந்த நிமிஷத்துல கூட நம்முடைய எல்லா காரியங்களையும் என் இயேசு அறிந்து வச்சிருக்கிறார். इस क्षण भर में भी आपकी सारी बातों को प्रभु जानते हैं। அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. यहाँ पर गधा बंधा हुआ था। ஒரு கடினமான ஒரு இடத்துல அது இருக்கிறது. वो बिल्कुल एक कठिन जगह पर खड़ी है। அந்த கட்டையும் அவிழ்க்கிறதுக்கு இயேசு அங்க விருப்பப்படுகிறார். उस गधा की बंधन को भी खोलने के लिए प्रभु चाहते हैं। ஒருவேளை நீங்க ஒரு கட்டுகளை நீங்க இருக்கலாம். शायद आप कोई भी बंधन में क्यों ना हो। ஒருவேளை சில பிரச்சனைகளை நீங்க மாட்டி இருக்கலாம். या कोई भी परेशानियों में आप फंसे हुए क्यों ना हो। இந்த கழுதை பல வருடம் பல மாதங்கள் கூட அந்த கட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கலாம். शायद ये गधा यहाँ पर कई महीने कई दिनों से वो बंधा हुआ स्थिति में ही होता होगा। ஆனால் அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு என் இயேசு விருப்பப்படுகிறார். लेकिन उस बंधन को भी खोलने के लिए मेरा यीशु चाहते हैं। ஒரு கழுதையே கட்ட அவிழ்க்கிறதுக்கு இயேசு விருப்பப்பட்டார் என்றார். एक गधा के बंधन को भी खोलने के लिए प्रभु चाहते हैं तो அவரை நம்பி வந்திருக்கிறோமே. उनके ऊपर हम विश्वास कर कर आए हैं ना। எல்லா கட்டுகளையும் உடைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். हमारे सारे बंधन को तोड़ने के लिए मेरा प्रभु बल्ला है, सामर्थ्य है। आमीन आमीन हालेलुया। பார்க்கும்போது கழுதை ஒரு அற்பமான ஒரு விலங்கா இருக்கிறது. आज हम देखते हैं गधा जो है बिल्कुल एक साधारण जानवर होती है। ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை சில பேர் அற்பமாய் பார்த்திருக்கலாம். शायद आपके जीवन के बारे में भी पृथ्वी भी लोग साधारण समझते होंगे। ஆனா அந்த அற்பமான விலங்கைத்தான் இயேசு தேடி வந்திருக்கிறார். लेकिन वही साधारण जानवर को ही प्रभु ढूंढ आए हैं। இன்றைக்கு பார்க்கும்போது கழுதை ஒரு பழைய துணிகளை சுமந்து செல்கிற ஒரு வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறது நான் பார்க்க முடியுது. आज देखा जाए आज गधा के कार्य जो है वो बस पुराने कपड़ों को अपने रखते हुए वो ले जाती होगी। ஒருவேளை இன்னும் பல பாரமான காரியங்களை சுமைகளை நீங்க சுமந்து கொண்டு போகலாம். या और ऐसे कई बोझों को लेकर जाने वाले जानवर हो सकती है। சில சமயத்துல சொல்லுவாங்க நீங்க பாட்டு பாடுறது கழுதை கத்துறது மாதிரி கூட சொல்லுவாங்க. इसी तरह आपको भी लोग कहते होंगे कि जो जब हम गाना गाते हैं तो लोग कहते हैं तो गधा की तरह गा रही है करके। உங்களுக்கு பாட்டு பாட தெரியல. आप गाना नहीं गा सकते हैं। உங்களுக்கு அது தாளந்து இல்ல. आपके लिए कोई टैलेंट नहीं है। ஆனால் கர்த்தர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். लेकिन प्रभु आपको ही ढूंढ कर आए हैं। ஆமென் आमीन। இயேசு ரொம்ப நல்லவர். मेरा प्रभु भला है। அற்பமானவர்களை அவர் தேடி வந்திருக்கிறார். जो साधारण लोगों को वो ढूंढ कर आते हैं। மீனவர்களை தேடி வந்தார். उन्होंने मच्छुओं को ढूंढ कर आया। கல்வி அறியாதவர்களை தேடி வந்தார். जो अनपढ़ थे उनको ढूंढ कर आया। பாவிகளை தேடி வந்தார். पापियों को ढूंढ कर आया। குஷ்டரோகிகளை தேடி வந்தார். कोढ़ी लोगों को ढूंढ कर आया। கைவிடப்பட்டவர்களை தேடி வந்தார். छोड़े गए लोगों के पास यीशु मसीह आए। அவரை தெரிந்து கொள்ளுதல் அவருடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசமானதா இருக்கிறது. प्रभु यीशु मसीह का जो
छूना, प्रभु यीशु मसीह की नियुक्त करना, ये बिल्कुल वो श्रेष्ठ हो जाती है। தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். यीशु यहोवा परमेश्वर दाऊद को चुन लिया ஒரு था। ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைத்த தேவன். एक चरवाहा था, लेकिन उन्हें प्रभु उन्हें ढूंढा और उनको सिंहासन पर बिठाया। அவருடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது. यहोवा की बुलाहट बिल्कुल एक अलग होती है। இன்றைக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். आज भी प्रभु आपसे प्यार करते हैं। நம்மளை கொண்டு தான் அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். हमारे द्वारा ही बड़ा कार्य को करने के लिए चाहते हैं। அந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. यहाँ पर वो कहते हैं ये प्रभु की प्रयोजन में चाहिए करके वो प्रभु कहते हैं। ஆமென். आमीन। இன்றைக்கும் இயேசுவுக்கு நம்ம தான் தேவை. आज भी प्रभु यीशु के लिए आप हम चाहिए, हम ही जरूरत है। அவருடைய வேலை, அவருடைய ஊழியம் நம் மூலமா தான் நடைபெற போகிறது. यीशु 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 मसीह की सेवका, यीशु मसीह की कार्य आपके और मेरे द्वारा ही पूरी होना चाहिए। ஆமென். आमीन। நம் மூலமா தான் தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது. हमारा द्वारा ही वो परमेश्वर की नाम की महिमा मिलने वाली है। அவருடைய கடைசி அந்த ஊழியத்தை நம் மூலமா தான் அவர் நிறைவேற்ற उस போகிறார். अंतिम समय की सेवकाई को प्रभु चाहते हैं, आपके और मेरे द्वारा ही पूरा करना चाहते हैं। ஒருவேளை உங்களை பார்த்து अनेகர் கழுதைன்னு கூட சொல்லிருக்கலாம். शायद आपको देखकर कई लोग गधा करके डांटते हो, क्यों ना हो। ஒரு கழுதையை போல அற்பமாய் நீங்க காணப்படலாம். गधा के समान अगर आप नीचे लोग देखते क्यों ना हो आपको। ஆனால் அன்றைக்கு கழுதை மேல இயேசு கிறிஸ்து அவர் பவனி செல்லுகிறார். लेकिन उस समय उन दिनों में प्रभु यीशु मसीह उस गधा के बच्चे के ऊपर उन्होंने सवारी करी। இப்ப அந்த கழுதைக்கு அதோட வழிகள் எல்லாம் மிகப்பெரிய மரியாதை கிடைக்கிறது. यहाँ पर उस गधा के लिए सारे रास्ते भर में उनके लिए बहुत बड़ा आदर मिल रही है, सम्मान मिल रही है। எப்ப நம்ம இயேசுவை சுமந்து செல்லுகிறோமோ, जिस समय हम यीशु मसीह को अपने जीवन में लेकर जाते हैं, போகும் வழியில கர்த்தர் நம்மளுக்கு கனத்தை மரியாதை கொடுக்கிறார். जाने रास्ते में प्रभु हमारे लिए आदर और सम्मान को देते हैं। வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். वहाँ पर लोग अपने वस्त्र को नीचे डाला है। ஒரு ரெட் கார்பெட் நம்மளுக்கு விரிக்கப்படுகிறது. जैसे कि एक रेड कारपेट के समान वहाँ पर किया जा रहा है। அந்த கனம், அந்த மரியாதை நம்முடைய படிப்புல இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற இயேசுவின் மூலமாய் கிடைக்கிற ஒரு वो பெரிய आदर और सम्मान हमारी पढ़ाई के ओर से नहीं, वरन यीशु मसीह हमारे जीवन में है, इसीलिए मिलती है। இயேசுவை சுமந்து செல்லுவோமா? क्या हम यीशु मसीह को अपने जीवन में उठाकर चलें क्या? அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். तब हमारे जीवन पूरी तरह से बदल जाएगी। ஆமென். आमीन। கர்த்தர் இப்படியாய் உங்க வாழ்க்கையை அவர் மாற்றி इसी तरह प्रभु आपके जीवन को भी बदल डालें, அவருடைய ஊழியத்தை உங்கள் மூலமா நிறைவேற்றுவாராக. अपनी सेवकाई को आपके द्वारा पूरा करें। உங்கள் அற்பமான வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாற்றப் போகிறார். आपकी साधारण जिंदगी को प्रभु अद्भुत रीति से बदल डालें। இது இயேசுவுக்கு தேவை. ये यीशु की प्रभु की प्रयोजन है। நாம் இயேசுவுக்கு தேவை. आप और हम प्रभु की प्रयोजन है। நாம் இயேசுடைய ஊழியத்திற்கு தேவை. हम यीशु मसीह की सेवकाई के प्रयोजन है। நம்மளை கொண்டு தான் கர்த்தர் அந்த வெற்றியின் பவனை செய்ய போகிறார். हमारे द्वारा ही प्रभु एक विजय का उस भवनी जाने वाला है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीषित करे। நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते இந்த हैं। வசனத்தை கேட்டிருக்கிறவங்க ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவரை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. इस वचन को सुनने वाले हमसे हर एक को प्रभु तू छू कर हमें चंगा कर। அன்றைக்கு இந்த கழுதை குறித்து எவ்வளவு காரியத்தை நீங்க அறிந்து வச்சிருக்கீங்களே. प्रभु उस समय उस गधा के प्रति आप क्या क्या बातें जान कर रखे थे। அதே போல எங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்க முற்றிலுமாய் அறிந்து வைத்திருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். इसी तरह हमारे प्रति हर एक बातों को आप जान कर रखे हैं खुदावन, इसके लिए हम तेरा धन्यवाद करते हैं। நாங்கள் உமக்கு, हम तेरा है खुदा, ஊழியத்திற்கென்று, तेरी सेवकाई के लिए, உம்முடைய வெற்றி பவனிக்கென்று तेरी विजय प्रवेश के लिए எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. हम इस्तेमाल कर खुदावन, எங்களை ஆசீர்வதி. हमें आशीष कर। நாங்கள் போகும் இடம், வரும் இடம், நிற்கும் இடம் எல்லா இடங்களிலும் हम जहाँ पर जाएं आए खड़े रहें, हर एक जगहों में உம்மை மாத்திரம் நாங்கள் சுமந்து செல்ல போகிறோம். सिर्फ तुझको ही हम अपने जीवन में लेकर जाएं। ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். हम सबको आशीषित कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर। आमीन। 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 Thank you. हालेलुया। God bless you. परमेश्वर आपका आशीषित करें। आमीन।